கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க சரவணனுக்கு அஞ்சலி திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அஞ்சலிகிட்டையும் இங்கே சரவணன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்க தான் செய்கிறாரு. இது போக மீனாவுமே இங்கே சரவணன் அஞ்சலி பேசிக்கிட்டு இருந்தது ஒரு தடவை பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க. அப்போ சரவணனுக்கு ஆர்டர் வந்திருக்கும். சரி அஞ்சலி, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு சரவணன் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை, சண்டையை வெடிச்சிட்ருக்கு. சரவணன் அங்கே போய் நிற்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. அதை ஏப்பா கேட்குறேன், இந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு தான் கொஞ்ச நாள் அந்த அம்மாவை கூட இருந்து கவனிச்சிட்டு கூட. அந்த வீட்டில் ஏதோ அந்த அம்மாவுடைய நகையை காணுமா, அதை அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் நான் எடுக்கலன்னு சொல்லி ரொம்ப எழுதுகிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சரவணன் நேரம் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே நின்றுகிட்டு இருக்கிறது தங்கமயிலாக இருக்குது. தங்கமயில் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. கூட இருக்க அந்த பொண்ணும் கூட வந்துட்டு, என்னம்மா பண்ணி வச்சுருக்கேன், உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு வீட்டில் இருக்க நகை பணம்னு எல்லாத்தையுமே திருட செய்வியா, இரு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க, அவங்க கூட்டிகிட்டு போய் உன்னை விசாரிச்சா தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்க அந்த அக்காவும், இரு உன்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்கல்ல என் ஃப்ரெண்டு, அவங்கள கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல மீனா பதறி அழிச்சு ஓடி வராங்க. இல்லையே, தங்கமயிலுக்கு அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்க அதை செய்யக்கூடியவங்களும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கேருந்து ஓடி வரவும் செய்கிறாங்க. தங்கமயில் இங்கே சரவணனை பார்த்ததும் ரொம்ப அழுகுறாங்க. சரவணன் பக்கத்தில் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் இந்த நகையை காணப்பா அப்படின்னு அந்த அக்காவும் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே தங்கமயிலை சரவணன் பார்க்கவும் செய்ய, சரவணன் கிட்ட, மாமா நான் எதுவுமே பண்ணலை மாமா, நீ எந்த தப்பும் பண்ணலை, வீட்டில் இருக்க முடியாமல் தான், அவங்க தொந்தரவு தாங்க முடியாமல் தான் நான் வேலைக்கே வந்தேன், பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேனே தவிர அடுத்தவங்க பணத்தை திருடணுன்றதுக்காக நான் வரல மாமா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் மாமா, போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப அழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு தங்கமயில் ஊன அழுக. என்னம்மா, எனக்கு இவர் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க, இங்கே எதுவுமே பேசாமல் மயில் நிற்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, இல்லை தங்கமயில் அந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன், முதல்ல நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல நகையை வச்சிங்கன்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல, யார் பண்ணி அப்படின்னு சொல்ல, தங்கமயிலுடைய முன்னாள் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலை பார்க்க தங்கமயில் அது ஒரு அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வந்துடுறாங்க. அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, மீனா நான் எந்த தப்பும் பண்ணலை மீனா, அதுக்குள்ளே என் மேலே பழியை போட்டு திட்டுறாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ஒரு நிமிஷம் இருங்க, நீ அழுகாதீங்க, என்னங்க நீங்கள் உங்களை நம்பி தானே நான் இவங்களை எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பினேன், இப்போ என்னடானா அவங்க மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு மீனா சொல்லித்துட்டேன். முதல்ல நீங்களே ஞாபகம் மருதில் எங்கேயாவது கொண்டு வச்சுருப்பீங்க, முதல்ல அந்த நகை எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கன்னு சொல்லும்போது போலீஸும் வந்துடுறாங்க. மாமா நீங்கள் எங்கன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே போலீஸ் வர, போலீஸ் விஷயத்தை கேட்டுட்டு, முதல்ல இங்கே இருக்கவங்க முதல்ல வீட்டை முதல்ல செக் பண்ணி பார்த்தீங்களான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த அம்மா படுத்திருக்க பெட்டுக்கு கீழே தான் அந்த நகை இருக்குது, நான் தான் மறந்துட்டேன்னு அந்த அம்மா மறதியில் செஞ்ச விஷயத்த அப்போ தான் ஒத்துக்கவும் செய்கிறாங்க. என்னங்க இது, உங்கள் வீட்டில் இவங்க ஞாபகம் மருதின்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டிங்களா, ஒன்று ஞாபகம் மருதினா நீங்களா அதை வாங்கி வைக்க மாட்டிங்களா, உங்களை நம்பி ஒருத்தவங்களை வேலைக்கு அனுப்புனா அவங்கள இப்படி தான் கஷ்டப்படுத்துவீங்களா, இப்படிலாம் கஷ்டப்படுத்தினா யாருங்க உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக இங்கே வருவாங்க அப்படின்னு மீனா திட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. போலீஸும் இங்கேருந்து போயிடுறாங்க. ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் எதுக்குக்கா என்கிட்ட நன்றி சொல்கிறீங்க, நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுன்னு தெரியும், ஆனால் மாமா நீங்கள் கரெக்டான நேரத்தில் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதான் அப்படின்னு சொல்ல, மீனா எனக்கு யார் மேலேயோ எந்த இறக்கமும் காட்டணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை தப்பாக பேசும்போது கேள்வி கேட்க தானே செய்யணும். ஏன்னா தங்கமயில் அந்த வீட்டில் இத்தனை வருஷமாக இருந்திருக்கா, இருந்தும் கூட அந்த வீட்டில் இருக்க நகையோ பணமோ இது மேலே எந்த ஆசையும் பட்டதில்லை, அதனால தான் நானும் கண் கூட அதை பார்த்ததும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க வீட்டில் வேலைக்காக வந்த மயில் அதை செய்வான்னு சொன்னாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போவாது அக்கா மேலே கொஞ்சமாவது பாசம் இருக்குது, இல்லை என்ன இருந்தாலும் போய் ஏமாத்துனது இது எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, போய் ஏமாத்திருக்கவங்க திருட்டையும் செய்யணும்னு அவசியம் இல்லையே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணினே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சரவணன் அங்கேருந்து கிளம்ப தங்கமயில் பார்த்துக்கிட்டு பின்னாடியே விடுறாங்க. மாமா கொஞ்சம் நில்லுங்க மாமான்னு சொல்லிட்டு போக இங்கே மீனாவும் போகிறாங்க. அக்கா கொஞ்சம் இருங்க அக்கான்னு சொல்லிட்டு மீனா உடனே சரவணன் கிட்டே போகிறாங்க. ஏன் மாமா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமான்னு சொல்ல, என்னப்பா சொல்லுப்பா மீனா, ஆனால் தங்கமயிலை ஏற்றுக்கணும், தங்கமயில் கூட வாழணும், அதை பற்றி மட்டும் பேசாதான்னு சொல்ல, இல்லை மாமா நான் அதை பற்றி பேச வரல, நீங்கள் கோவிலில் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு தயங்கி நிற்க, ஏன் மாமா இதுக்கு பதில் உங்ககிட்டேருந்து வரலை, அப்போ நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு செய்கிறீங்களா, தங்கமயில் அக்கா சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ சரி பண்ணணும் இல்லை அதை உண்மையாகி காட்டணுன்ற ஒரு முயற்சியோடு இருக்கீங்களா, ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, தங்கமயில் அக்கா போய் சொல்லியிருக்காங்க தான், என்ன படிப்பு விஷயம், வயசு விஷயத்தை விடுங்க, படிப்பு விஷயம், நகை விஷயம், இது எல்லாத்துலேயும் உங்களை ஏமாத்திருக்காங்க வேலை விஷயத்துலேருந்து, இதானே உங்களுக்கு பெரிய ஒரு தப்பாக இருக்குது, அதையே அவங்க உண்மையாக்கி காட்டலாம், ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் உண்மையாக்குனீங்கன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது, ஏதோ இங்கே பதட்டத்தில் உங்களுக்கு வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு தப்பாக சொல்லிட்டாங்க,
அதுக்காக நீங்கள் அதை உண்மையாக்கி காட்ட போகிறீங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே சரவணன் பேச முடியாமல் நிற்க, ஆனால் தங்கமயிலக்கா படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், நகை விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க. அதை உண்மையாக்கி காட்டலாம். படிப்பு இருந்தால் அடுத்து வேலை கிடைக்கும், வேலை இருந்தால் கையில் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு நகையின எத்தனை பவுன் நகை வேணாலும் அவங்களால எடுக்க முடியும். முதல்ல தேவை அவங்களுக்கு படிப்பு. இப்போ நினச்சா கூட அவங்களால படிக்க முடியும். அவங்க சொன்ன போய் அவங்களால உண்மையாக்கி காட்டிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியும். அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க பாசத்தை இப்போ வரைக்கும் உங்களால் புரிஞ்சுக்க முடியலை. அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்கி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா மீனா, அவள் நம்ம குடும்பத்தை மொத்தமாக ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சிருக்கா. இப்போ கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சப்போர்ட் பண்ணுறேன் தான் மாமா, ஆனால் உண்மையிலே நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க தான் தப்பானவங்களே தவிர தங்கமயில் அக்கா தப்பானவங்க கிடையாது அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. அக்கா, இத்தனை நாள் பொறுத்திருந்தீங்க, இன்னமும் இவங்க கூட சேர்ந்து வாழணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? முதல்ல நான் சொன்னதை நீங்கள் உண்மையாக்கி காட்டுங்கக்கா. அதுக்கப்புறம் இவர் என்ன, மற்ற இவங்க எத்தனை பேர் வேணாலும் உங்களை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது அதை கேட்ட சரவணனும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது சரவணன் பேசாமல் நிற்க, இப்போ கூட அந்த குடும்பத்தில் அக்காவுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியல, வாங்க உங்கள் கண்ணை முன்னாடியே அதை நிரூபித்து காட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, இங்கே சரவணனை கூட்டிகிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அக்கா, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்ல, உள்ளே போய் உங்களுக்கு வேலை போச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கமயிலும் உள்ள அழுதுகிட்டே போகிறாங்க. என்னாச்சு, இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கவ அப்படின்னு சொல்ல, இங்கே நான் வேலை பார்த்த இடத்துல என்னை வேலைக்கு வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு எங்கள் தங்கமயில் அழுதுகிட்டே சொல்ல, ஏமா என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்பா பதட்டப்படுறாங்க. உடனே சுடரும் ஓடி வந்து, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி விடுக்கா, இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, வேறு வேலை எப்படி கிடைக்கும், படித்த படிப்புக்கான வேலை எதுவுமே கிடைக்கல, சரி இந்த வேலையாவது கிடைச்சதேன்னு இதையாவது அவளால் கையில் பிடிச்சி உட்காந்துக்க முடியாது. இனிமேல் இந்த வீட்டில் அவளுக்குன்னு போடுற அந்த ஒரு வேலை சாப்பாட்டையும் கட் பண்ண வேண்டியதான். அப்படி கட் பண்ணதான் இவளுக்கும் புத்தி வரும். இந்த வீட்டில் இவளுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால தானே இவளும் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனவ இப்போ 10 பைசா கூட லைக் இல்லாமல் வந்து நின்றுட்டுருக்கா. இங்கே பாரு மயிலு, இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை இந்த வீட்டில் வச்சுப்பெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பாரு, காசு கொண்டு வந்தால் இந்த வீட்டில் இல்லைன்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு அங்கே பாக்கியம் சொல்லி திட்டுறாங்க. தங்கமேல அதை கேட்டுட்டு அழுதுகிட்டே நிற்க, இங்கே பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்க சரவணனும் சரி மீனாவும் சரி, பார்த்தீங்களா இப்போ வந்து தங்கமேல அக்காவுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ வரைக்கும் அவங்க அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிற ஒரு பொம்மையாட்ட தான் அவங்க இருக்காங்க. மற்றவங்க சொல் பேச்சு கேட்டால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகுன்றது அவங்க வாழ்க்கையை நினச்சி நம்ம மற்றவங்க எல்லாரும் உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கை உதாரணமாக தான் இருக்குமே தவிர அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா கேட்குற கேள்வி சரியாக தான் இருந்தாலும் இங்கே சரவணனால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் கண்கலங்கியபடி சரவணன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேகமாக போகவும் செய்ய, எங்களுக்கு தெரியுமாம்மா, நிச்சயமாக ஒரு நாள் தங்கமயில் அக்காவை நீங்கள் ஏற்றுப்பீங்க, அதுவும் ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மீனா நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. மீனா இங்கே சொன்ன மாதிரி தங்கமயில் சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே போக, தான் குடும்பம் தான் மேலே எந்த அளவுக்கு அக்கறை வச்சுருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்காக நம்ம அந்த குடும்பத்தை காயப்படுத்திட்டோம்னு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கவும் செய்கிறாங்க இங்கே தங்கமயிலும். இது எல்லாத்துக்கும் கடவுள் தனக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காரு அப்படின்றத உணர்ந்து நிற்கவும் செய்கிறாங்க.